வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் ஃபோன் சூரியகுமார். இப்போ தான் முதல் முறை நம்ம சேனல் பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடப்போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ நீட் பற்றிய சொந்த அனுபவங்களை ஒரு சில அனுபவங்களை நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா, இப்போ நீட் வந்து மத்திய அரசு கோரிக்கை வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ படிக்கிறவங்க, பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறவங்க வந்து டைரெக்டாக வந்து லேட்டரல் என்ட்ரி ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு மத்திய அரசு கோரிக்கை வைக்கலாம். இது முதல் கோரிக்கை. ஏற்கனவே நான் ஒரு மனு கொடுத்துருந்தேன். அதை என்ன என்ன கேட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து கிருஷ்ணகிரியில் இருக்குது. அது வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாடும் ஆந்திராவுக்கும் போகிற இடத்துல தமிழ் கற்றுக்கிறதுக்காக வந்து திராவிடன் யூனிவர்சிட்டின்னு ஒன்று கட்டியிருந்தாங்க. அதுபோல் வந்து தமிழக அரசு டீம்டு யூனிவர்சிட்டி ஆரம்பித்து டீம்டு யூனிவர்சிட்டிக்கு மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணால் என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில் அப்ரூவ்டும், யூஜிசி அப்ரூவ்டும், டெல்லியில் யூஜிசி அப்ரூவ்டு, ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில் அப்ரூவ்டு, அது ரெண்டும் இருந்தாவே வந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மெடிக்கல் காலேஜ் அது மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி ஆரம்பித்து திராவிட யூனிவர்சிட்டி மாதிரி. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பழைய மெத்தடு 3 கட் ஆஃப் மெத்தடு. 3 கட் ஆஃப் வந்து ஸ்கோர் பண்ணால் வந்து அவங்க வந்து டாக்டர் படிக்கிறதுக்கு எலிஜிபிள்னு கொண்டு வந்தாங்கல்ல. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அப்புறம் பாட்னி, ஜுவாலஜி, அது சேர்த்து சயின்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அந்த மாதிரி 3 கட் ஆஃப் வந்து கொண்டு வந்தால், அதில் கூட டீம்டு யூனிவர்சிட்டி மூலமாக கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து படிக்க வைக்கிறதுக்கு நீட்டுக்கு பதிலாக கொண்டு வர முடியும். இந்த மாதிரி 2 கோரிக்கை வந்து மத்திய அரசுக்கு நான் கொண்டு போனேன். அரசுக்கும் கொண்டு போனோம். லேட்டரல் என்ட்ரி ஆப்ஷன், இல்லை இந்த டீம்டு யூனிவர்சிட்டி ஆப்ஷனு. இது ரெண்டுமே வந்து தமிழக அரசு பரிசீலனை பண்ணலை. இனிமேலாவது பரிசீலனை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தமிழக அரசு கோரிக்கை வைக்கிறேன். இது போன்ற அப்டேட் பண்ண விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க்யூ.